அப்படின்ட்டார் சார். ஒரு மாசமா என்கிட்ட அவர் பேசவே இல்லை. ஒரு மாசமா பேசல. நானும் அவர்கிட்ட போய் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்கறேன், எத்தனையோ தடவை கேட்கறேன், பேசவே இல்லை. ரொம்ப மிக பிரயத்தனப்பட்டு அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அவரு ஒரு அற வழியில, ஒரு காந்திய வழியிலேயே ஒரு தண்டனை கொடுத்து நம்மளுடைய மனசை திருத்தக்கூடிய ஒரே பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள். அன்று முதல் இன்று வரை நல்லவர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சிந்தனையை மனதில் உருவாக்கியவர் அவர். அது இல்லாம என்னுடைய பிஇடி மாஸ்டர் மணவாளன் ஒருத்தர் இருந்தார் சார். எப்பயுமே அவர்கிட்ட போனாலே இதே உரையை தான் சொல்வார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று அடிக்கடி கூறி நல்ல விஷயங்களை பழக்கமாக மாற்றி அடித்தளம் இட்டவர். அப்போது வெளிவந்த, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முத்தாரம், விஸ்டம் என்ற புக்கையெல்லாம் எங்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து எங்களை இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் எங்களுடைய பிஇடி மாஸ்டர் மணவாளன்ற மாஸ்டர். அவரெல்லாம் இப்ப ஞாபகம். அந்த வாசிப்பு இன்னைக்கு காணாம போச்சே ஐயா. அந்த வாசிப்பு இல்லாம இந்த நேசிப்பு தானையா வந்துருச்சு. ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வாங்கினா பெயிலு, அதே மாறி போச்சு. நீங்க மொத்தத்தில் அழகான பாடும் குயில். நடுவர் அவர்களே, கல்வி என்பது ஏழைக்கு செல்வம், பணக்காரனுக்கு அணிகலன், வீட்டிற்கோ விலக்கு, நாட்டிற்கோ பாதுகாப்பு. கல்வியை எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சொந்த சொத்தாக மகனுக்கு கொடுக்க முடியாது. பள்ளிக்கு சென்று முறையாக ஆசிரியரிடம் கற்றால் மட்டுமே கிடைக்கும். உலகிலேயே கொடுக்க குறையாத செல்வம் கல்வி செல்வம். அதை அள்ளி அள்ளி இந்த உலகிற்கு